அனைவருக்கும் வணக்கம். ஸோ நாளைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. இந்த ஆண்டின் கடைசி மிகப்பெரிய தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் இந்த எக்ஸாமினேஷனுக்கு இருக்குது. ஸோ 2025 நடக்கக்கூடிய பிரம்மாண்டமான தேர்வு, மிகப்பெரிய தேர்வு, பல பேர் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லக்கூடியது நாளைக்கு நடக்கக்கூடிய தேர்வு. டோட்டலாக 645 பணியிடங்கள், கிட்டத்தட்ட 5.5 லட்சம் பேர், 5.53 லட்சம் பேர், மொத்தம் 5.5 லட்சம் பேர் போட்டி போடக்கூடிய இந்த தேர்வில் நீங்கள் ஒரு போஸ்டிங்க்கு இதுக்கு எவ்வளோ பேர் ரேஷியோ அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் 1:857 அப்படிங்கிற ரேஷியோ இல்லை, ஒரு காலி பணியிடத்துக்கு 857 பேர் போட்டியிடக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த குரூப் 2 தேர்வுக்கு இருக்குது. ஆனால் ஒவ்வொரு இந்த போட்டியில் இருக்கக்கூடிய 5.53 லட்சம் பேரும் தீவிரமான போட்டியாளர்களா அப்படின்னா அது இல்லை. உண்மையான போட்டி அப்படிங்கிறது ஒரு 20,000 to 30,000 நபர்களுக்குள்ள தான் இந்த தேர்வுகளுக்கான உண்மையான போட்டி இருக்கும். ஸோ முதல்ல நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி, நாளைக்கு எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே இந்த நம்பரை பார்த்தேன்னா, இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் வந்திருக்கும், நாளைக்கு நியூஸ் பேப்பரில் வரும், இது எல்லாமே இத்தனை லட்சம் பேர் போட்டி போட்டால் இந்த எக்ஸாமுக்கு நம்ம எழுத போகிறோம் அப்படிங்கிற ஒரு எதிர்மறையான அழுத்தம் உங்கள் மனதில் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். எத்தனை லட்சம் பேர் போட்டி போட்டாலும் உண்மையான போட்டி அப்படிங்கிறது ஒரு 20,000 to 30,000 பேருக்குள்ள மட்டும்தான் அப்படிங்கிறதா நிதர்சனம். ஸோ இது நாளைக்கு இந்த போட்டித் தேர்வுக்காக இவ்வளவு காலம் உழைத்து கொண்டிருந்தவங்க எல்லோருக்கும் நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த தேர்வு அப்படிங்கிறது ஒரு தேர்வு இல்லை, அது ஒரு திருவிழா, ஒரு அறுவடை திருநாள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அறுவடை திருநாள்னு ஏன் சொல்கிறோம்? இந்த உழைத்த உழைப்புகள் எல்லாத்தையுமே அதற்கான பலனை காணப்போகிற நாள், நீங்கள் உழைத்த உழைப்பு உங்களுக்கு திருப்பி செலுத்துகிற நாள், உங்கள் உழைப்பை நீங்களே மனதார மனப்பூர்வமாக அறுவடை செய்யக்கூடிய ஒரு நாள். ஏன்னா வெற்றி அப்படிங்கிறது ஒரே நாளில் ஒரு இன்ஸ்டன்ஸில் நடந்தக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. வெற்றி என்பது ஒரு மாரத்தான் ஓட்டம் போன்றது. ஒரு நீண்ட தூர இலக்கை நோக்கி நில்லாமல், உடல் சோர்வடையாமல், மனம் சோர்வடையாமல், எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காமல் நீங்கள் ஓடுகிற ஓட்டம் தான் இந்த தேர்வுக்கான பயணம். அப்படி ஓடுகிற இந்த ஓட்டம் நாளைக்கு வெற்றிகரமாக நிறைவு பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் அன்பு பிரார்த்தனை. எல்லாமே இந்த தேர்வுக்காக தீவிரமாக படித்த நீங்கள் எல்லாருமே நிச்சயமாக பாஸ் ஆவீங்க, நீங்கள் பாஸ் ஆகணும் அப்படிங்கிற விஷயம் எனக்கு ரொம்ப நான் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன். ஏன்னா உழைக்கிறவன் ஜெயிக்கணும், அதுதான் விதி. அந்த விதி இது வரைக்கும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஃபெயில் ஆகவே இல்லை. உழைக்கிறவன் கண்டிப்பாக ஜெயிப்பான். 1 or 2 times மிஸ் ஆகிருக்கலாம். ஆனால் ஒன்று ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, இட் மே பி டிலே பட் நெவர் பி டினைட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில சமயங்களில் இது தாமதமாகலாம், ஆனால் தடுக்கப்படாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நிச்சயமாக நன்றாக உழைத்த, நன்றாக படித்த நீங்கள் அத்தனை பேரும் கண்டிப்பாக நாளைய தேர்வில் நீங்கள் தேர்ச்சி பெறுவீங்க. ஓகே, அப்போ இந்த தேர்வை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த கடைசி நேரத்தில், நாளைக்கு தேர்வு அப்படிங்கிறப்ப இந்த நேரத்தில் நம்ம சில விஷயங்களை தவறாக செய்துவிடக்கூடாது அப்படிங்கிறது. நீங்கள் போர்க்களத்தில் நிற்கும் போர் வீரனை போல இந்த எக்ஸாமுக்கு நாளைக்கு போகிறப்ப அனைத்து விதமான ஆயத்தங்களோடும் முழுமையான ஒரு தயாரிப்போடும் நீங்கள் நாளைக்கு களத்துக்கு போனாலும் கூட கடைசி நேரத்தில் செய்யக்கூடாத சில தவறுகள் அப்படின்னு சிலது இருக்குது. நீங்கள் என்னெல்லாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறத நம்ம ஆண்டு முழுவதும் பேசியிருக்கிறோம். அப்போ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்கள் சரியாக செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு நிச்சயமாக சக்ஸஸ் வந்துடும். அதை தாண்டி சில விஷயங்களை செய்யவே கூடாது அப்படிங்கிற சில விஷயங்கள் இருக்குது. அந்த விஷயங்களை நான் சில விஷயங்கள் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அந்த விஷயத்துக்கு முன்னாடி, நாளைக்கு நடக்கக்கூடிய இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுவதும் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வு, ஒட்டுமொத்த தமிழ்நாடு, பேன் இண்டியான்னு சொல்கிற மாதிரி பேன் தமிழ்நாடு ப்ரோக்ராம் அப்படிங்கிறது இந்த எக்ஸாமினேஷன். கிட்டத்தட்ட 2000 சென்டர்ஸ் நாளைக்கு நடக்க போகுது. 1900 சில்லறை சென்டர்ஸ் எக்ஸாம் சென்டர்ஸ் இந்த தேர்வுக்காக நடக்க போகுது. ஸோ நீங்கள் நாளை காலையில் எழுந்திரிச்சு, நம்ம என்றைக்கு ஒரு நாள் அப்ளை பண்ணோம், நம்ம நாளைக்கு பாட்டுக்கு எக்ஸாம் எழுத போனால் எல்லாம் நடக்கும் அப்படி இல்லை. இதற்கு பின்னால் ஒரு அரசு இயந்திரத்தின் மிகப்பெரிய ஒரு வேலை இதுக்கு நடந்துகிட்டு இருக்குது. இந்த தேர்வுக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சித்தலைவர், டிஆர்ஓ அவங்க தான் தலைவர், அவங்க தலைமையில் தான் இந்த தேர்வு நடக்கும். ஒவ்வொரு டெப்டி கலெக்டர் தலைமையில் ஒரு ஃப்ளையிங் ஸ்குவாடு, பறக்கும் படை அமைச்சிருக்கிறாங்க. தேர்வு கூடத்தில் 10,000 அலுவலர்கள், ஒவ்வொரு 20 மாணவர்களுக்கும் ஒரு தேர்வு கூட கண்காணிப்பாளர் அப்படிங்கிறது இந்த அரசு இயந்திரத்தின் மிகப்பெரிய சோர்சஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி நடத்தக்கூடிய ஒரு எக்ஸாம். ஒரு அரசு அலுவலர் உருவாகிறது அப்படிங்கிறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. அதற்கு சமூகமும் இந்த அரசும் சேர்ந்து எடுக்கிற ஒரு கூட்டு எஃபர்ட். இதுக்கு மேலே இந்த ஜெயிப்பதற்கான வாய்ப்பில் உங்கள் உழைப்பை கொட்டி நீங்கள் உங்களை நிரூபிக்கிறீர்கள். ஆனால் இது ஒரு மிகப்பெரிய கூட்டு உழைப்பு. அப்போ இந்த தேர்வை நடத்தக்கூடிய அரசுக்கு இந்த தேர்வில் மிகச்சிறப்பாக எந்த தவறும் இல்லாமல் நடக்க வேண்டும் அப்படின்னு மெனக்கிடுற டிஎன்பிஎஸ்சி, ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற மாவட்ட நிர்வாகம் நாளைக்கு உங்களுக்கு பஸ்ஸில் சரியான நேரத்தில் உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக சிறப்பு பேருந்துகளை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க.
பண்ணியிருக்கிற போக்குவரத்து துறை, பவர் கட் இல்லாமல் இந்த எக்ஸாம் நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சிறப்பு ஏற்பாடுகளை பண்ணியிருக்கிற மின்வாரியத்துறை, இத்தனை துறைகளுடைய ஒத்துழைப்போட தான் இந்த எக்ஸாம் நடக்குது. இது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடையாது. அதில் நீங்களும் ஒரு பார்ட் அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். களத்தில் இருக்கிறீங்க, நாளைக்கு போட்டியில் இருக்கிறீங்க. அப்போ போட்டியில் இருக்கும் அத்தனை பேருக்குமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறதால இந்த நிமிடம் வரை நீங்கள் அத்தனை பேருமே வெற்றியாளர்கள் தான். சரிங்களா? அப்போ இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு நீங்கள் எக்ஸாம் ஹாலில் மென்டலி நீ என்ன பண்ணக்கூடாது, சைக்கலாஜிக்கலி என்னென்ன விஷயங்கள் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு எதெல்லாம் நீங்கள் பண்ணுங்கன்னு நான் சொல்லலை, இதையெல்லாம் பண்ணிடாதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஒரு பெரிய பாறையில் தேவையில்லாத பார்ட்டெல்லாம் எதுன்னு நான் இப்போ வெட்டி உங்களுக்கு எடுக்க போகிறேன். அப்படி தேவையில்லாத பார்ட்டெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் கல்லுக்குள்ளே இருந்து ஒரு சிலை வந்துடும். அது மாதிரி தான் நீங்கள் இதெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த விஷயங்கள் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் சொல்கிற அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு பயன்படலாம், அல்லது அதில் இருக்கிற ஏதாவது 1-2 பயன்படலாம், ஒரே ஒரு விஷயம் பயன்படலாம். அது உங்களுக்கு நாளைக்கு ஒரு திருப்பு முனையாக இருக்கலாம். அப்படிங்கிறது அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கிளியர்? ஓகே. அப்போ நாளைக்கு தேதியில் எக்ஸாம் அப்படின்னா இதற்கு முந்தைய நாள் இரவு அப்படிங்கிறது இன்னைக்கு தான். முதல்ல இன்னைக்கு நீங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான எக்ஸாம் அப்படிங்கிறது, மிக முக்கியமான ஒரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுடைய மனதுக்கான பயிற்சி. உங்கள் மனதை பதட்டப்படாமல் கொஞ்சம் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. மனம் ஒரு பயங்கரமான ஒரு பதட்டத்தில் இருக்கும். நாளைக்கு என்ன ஆகுமோ அப்படிங்கிற ஒரு பயமும் ஒரு பதட்டமும் ஒரு சேர உங்களுக்குள்ளே இருக்கும். நான் ஒன்று சொல்கிறேன், பயமாகவும் பதட்டமாகவும் இருக்குது அப்படிங்கிறதுக்காக தனியாக நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் எவ்வளவு தூரம் உங்களுக்கு பயம் இருக்கிறதோ, எவ்வளவு தூரம் உங்களுக்கு பதட்டம் இருக்கிறதோ, அந்த அளவு உங்களுக்கு தேர்வின் மீது இருக்கிற தீவிரத்தை குறிக்கக்கூடிய ஒரு இண்டிகேட்டர் தான். ஸோ உங்களுக்கு பயம் இருக்கா, அந்த பயம் நல்லது. அந்த பயத்தினால தான் இத்தனை வருஷம் நீங்கள் படிச்சிங்க. அந்த பயம் இருக்கிறவங்க தான் போட்டியில் இருக்கிறவங்க. எனக்கு நாளைக்கு எக்ஸாமுங்க, எனக்கெல்லாம் ஒரு பயமும் இல்லை அப்படிங்கிறவங்க பெரும்பாலும் இந்த போட்டியிலிருந்து வெளியில் நிற்கக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க. அதனால் உங்களுக்கு இருக்கிற பயம், எவ்வளவு படித்தேன் சார் ஆனாலும் இன்றைக்கி ஒரு பயமாக இருக்கட்டும். அந்த பயம்தான் உங்களுடைய தீவிரத்தன்மையை குறிக்கக்கூடிய அளவுகோல், அதுக்கான ஒரு மெஷர். அதனால் பயம் நல்லது வச்சுக்கோங்க. ஆனால் மனசை அமைதியாக வச்சுக்கோங்க. அந்த பயம் இருக்கட்டும், நாளைக்கு என்ன ஆகுமோ, கொஷின் எப்படி வரும், நல்லா எழுதணும், அந்த பயம் இருக்கட்டும். ஆனால் படபடன்னு இருந்துச்சு அப்படின்னா இரவு நேரத்தில் உங்களால் நல்லா தூங்க முடியாது. உங்கள் மனசை கொஞ்சம் அமைதியாக வச்சுக்கோங்க. ரெண்டாவது, புதுசாக எதையுமே நான் இன்றைக்கி தான் இதுக்கு மேலே எடுத்து எக்கனாமிக்ஸில் ஒரு 5 சாப்டர் நான் படிக்க போகிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பண்ண வேண்டாம். புதியதை இப்போ படிக்க வேண்டாம். புதியதை படிக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா, உங்கள் மனம் முழுசாக ஒருமுகப்பட்டு அந்த போர்ஷனை எப்படியாவது கவர் பண்ணிடணும் அப்படின்னு உங்களுடைய முழு ஆற்றலும் அந்த புது போர்ஷன் மேலே செலவழிஞ்சிட்டு இருக்குமே ஒழிய, ஆனால் ஆல்ரெடி இருக்கிற அந்த படித்த விஷயங்கள் மறக்கிறதுக்கும், படித்த விஷயங்களை திரும்பி பார்க்குறதுக்கும், சில முக்கியமான மேக்ஸ் ஃபார்முலா இது மாதிரியான விஷயங்களை ரீகால் பண்ணிக்கிறதுக்கும் போதுமான அளவு நேரம் இல்லாததால் உங்களுக்கு புதிதாக படிக்கும் இந்த அவசரத்தில் பழசு நல்லா படித்து உங்கள் ஸ்ட்ராங் ஏரியாவை நீங்கள் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, கடைசி நேரத்தில் நீங்கள் படிக்கக்கூடிய ஒரு விஷயம் புரியல அப்படின்னா இப்போ இந்நேரத்துக்கு யாரையும் போய் உங்களால் அசிஸ்ட் பண்ணிக்க முடியாது. அப்போ அந்த புதிய பகுதிகள் உங்களுக்குள்ள ஒரு மனப்பதட்டத்தை ஏற்படுத்தி அது உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கம்ப்ளீட்டாக டவுன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புதுசாக படிக்க வேண்டாம், மனதை அமைதிப்படுத்துங்க. புதுசை இப்போதைக்கு படிக்க வேண்டாம். ரைட். ரெண்டாவது, நாளை காலையில் நம்ம எக்ஸாம் போகிறோம் அப்படிங்கிறப்ப இப்போ உடனே நீங்கள் செய்ய வேண்டியது, நாளைக்கு காலையில் எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் என்னென்னலாம் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஹால் டிக்கெட் இருக்கும், கருப்பு கலரில் 2 பேனா இருக்கும், அதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கணும். ஸ்கேல் பென்சில்லாம் அங்கே தேவையில்லை, கலர் போட போகிறதில்ல. தேவையான நல்ல நார்மலான ஒரு வாட்ச்சு, உங்களுக்கு வேணும்னா ஒரு வாட்டர் கேனு, அப்போ உங்களுக்கு இந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு ஐடி கார்டு, எதுக்கும் அங்கே பிரிண்ட் சரியாக வரலன்னா நீங்கள் லெட்டர் எழுதி கொடுக்க வேண்டியிருக்கும் ஒரு ஃபோட்டோ. ஸோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே, பேனா மட்டும் 1க்கு 2 பேனா எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப ஷார்ப்பான பேனா வேண்டாம், பட்டையாக இருக்கக்கூடிய ஒரு பேனா எடுத்து வச்சுக்கலாம். அப்படிங்கிற இந்த தேர்வு கூடத்திற்கு எடுத்து செல்ல வேண்டிய பொருட்களை எல்லாமே எடுத்து உங்கள் கண்ணில் படுற, காலையில் உங்களை அவசரப்படுத்தாத ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கிற ஒரு இடத்துல நீங்கள் இதை வச்சுருங்க. அது தயாராக இருக்கட்டும். இன்றைக்கி நைட்டு குறைந்தபட்சம் ஒரு 10 மணிக்கு படுத்துருங்க. ஒரு குறைந்தபட்சம் ஒரு 7 மணி நேர தூக்கத்தையாவது நீங்கள் இன்ஷூர் பண்ணுங்கள். 10 மணிக்கு படுத்தா காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கலாம், அல்லது ஒரு 4:30 மணிக்கு எந்திரிக்கலாம். இந்த கடைசி நேரத்தில் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த 7 மணி நேரம் 7:30 மணி நேர தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப 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 அவசியமானது. நீங்கள் எவ்வளவு தூரம் நன்றாக உறங்கி மன நிம்மதியாக ஒரு மன சஞ்சலம் இல்லாமல் நாளைக்கு தேர்வு கொடுத்துக்கு போகிறீங்களோ அது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு யுவர் சக்ஸஸ் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. அப்போ நாளைக்கு காலையில் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே உள்ளே போகிறப்ப முக்கியமான விஷயம், 9 மணிக்கு மேலே போனோம் அப்படின்னா எக்ஸாம் ஹாலில் உள்ளே விட மாட்டாங்க. அதனால் நம்ம எக்ஸாம் ஹாலுக்கு ஆன் டைமுக்கு போகணும் அப்படிங்கிறத என்ஷூர் பண்ணிக்கோங்க. 9 மணிக்குள்ளே எக்ஸாம் ஹாலுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் 8:45 உங்களோட எக்ஸாம் ஹால் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து போகிறதுக்கான பிளானை கரெக்டாக வச்சுக்கோங்க. ரெண்டாவது,
இந்த எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகிறப்ப காலங்காலமாக நடந்துகிட்டு இருக்கிற ஒரு மிக முக்கியமான தவறு என்னென்னா, ஒரே பேரில் குறிப்பாக ராமகிருஷ்ணா அப்படின்னு ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்குது அப்படின்னா, ராமகிருஷ்ணாங்கிற பேரில் 4 இருக்கும். நீங்கள் அந்த ராமகிருஷ்ணா மட்டும் பார்த்துட்டு நீங்கள் ஒரு ராமகிருஷ்ணாவுக்கு போவீங்க, அங்கே எக்ஸாம் சென்டரே இருக்காது. அதனால் உங்களோட எக்ஸாம் சென்டர் அங்கே தான் இருக்கா அப்படிங்கிறத இப்போ கூட நீங்கள் ஒரு தடவை என்ஷூர் பண்ணிக்கிட்டு கரெக்டாக காலையில் அங்கே தான் போகிறோம் அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டு அங்கே போங்க. ரைட். அப்போ உங்கள் ஹாலில் உள்ளே போகிறீங்க, உங்கள் கையில் எக்ஸாமில் கொஷின் பேப்பர் கொடுத்துட்றாங்க. அந்த கொஷின் பேப்பரை கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்த உடனே ஒரு 4 கேள்வி கஷ்டமாக வந்துடுது, உங்களுக்கு தெரியாத ஏரியாவில் வந்துடுது. அப்போ அதை பார்த்த உடனே ஆகா, இந்த தடவை எப்பவும் போல் டிஎன்பிஎஸ்சி டஃப்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அப்போ ரொம்ப டஃப்பாக தான் கேள்வித்தாள் வந்திருக்கு, இந்த டஃப்பை நம்ம நல்லா பண்ண முடியாது அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வேண்டாம். எப்போவுமே நல்ல மைண்டில் ஒன்று வச்சுக்கோங்க, 100% 200 கேள்விகளும் டஃப்பாக ஒரு கொஷின் பேப்பர் இருக்கவே இருக்காது. ஒரு ஆவரேஜான கொஷின், ஒரு நார்மலான கொஷின், ஒரு டஃப்பான கொஷின், ரொம்ப டஃப்பான ஒரு கொஷின் அப்படிங்கிற அந்த ரேஷியோ வந்து எப்போவுமே ஃபிக்ஸ் ஆகும். அந்த ரேஷியோவில் தான் அந்த கொஷின் பேப்பர் இருக்கும். அப்படி இருக்கிற அந்த ரேஷியோவில் உங்களோட நேரம், அந்த கஷ்டமாக இருக்கிற ஒரு 4 கேள்வி உங்கள் கொஷின் பேப்பர் சீரியஸில் ஃபஸ்ட்டு வந்திருக்கலாம். அதனால் அதை பார்த்துட்டு மொத்த கொஷின் பேப்பரும் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு முன்முடிவுக்கு போய் அந்த பேனிக்காக அந்த கொஷின் பேப்பரை அப்ரோச் பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதிகபட்சம் முதல் 10 நிமிடங்களை நீங்கள் வந்து ஒரு நம்பிக்கையோடையும் தைரியத்தோடையும் கடந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ஈஸியாக உள்ளே கொண்டுட்டு போயிடலாம். ரெண்டாவது, உள்ளுக்குள்ளே கொஷின் பேப்பரை பார்த்தோன்னே இருக்கக்கூடிய டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் இன்றைக்கி ஆல்ரெடி நம்ம ஒரு மாடல் டெஸ்ட் நடத்தணும், அந்த மாடல் டெஸ்ட் எழுதியிருப்பீங்க, நிறைய பயிற்சி பண்ணியிருப்பீங்க. 200 கேள்விகளை எந்தெந்த ரேஷியோவில் எந்தெந்த போர்ஷனுக்கு எவ்வளவு நேரம் கொடுத்தால் 200 கேள்விகளை சரியாக எழுத முடியும் அப்படிங்கிற ஒரு தேர்வு திட்டம் உங்கள்கிட்ட இருக்கும். அந்த தேர்வு திட்டத்தை அதே மாதிரி நீங்கள் பயன்படுத்துங்க. அந்த நேர மேலாண்மை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு பக்கம் கொஷின் பேப்பரை ஹேண்டில் பண்ணுறதில் கவனமாக இருக்கிற அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் ஓஎம்ஆர் ஷீட்டை ஹேண்டில் பண்ணுறதில் அட்மோஸ்ட் கேர் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது பென்சில் எழுதலை, நம்ம பேனாவில் மார்க் பண்ணுறோம், ஒரு டைம் மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை திரும்ப அழித்து எழுத முடியாது. அதனால் நீங்கள் 7வது கேள்விக்கு நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா அது 7வது கேள்வியில் தான் இருக்குதா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஒரு டைம் நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப நல்லது. நீங்கள் ஒரு இடத்துல ஓஎம்ஆர் ஷீட்டில் ஒரு தப்பு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் 10வது கேள்வி போடுறதுக்கு பதிலாக 11வது கேள்வியில் நீங்கள் மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கவனிக்காமல் நீங்கள் போயிட்டே இருக்கிறப்ப இந்த பக்கம் ஓஎம்ஆர் ஷீட்டில் இருக்கிற சீரியல் நம்பர் பார்க்காம ஆல்ரெடி ஷேட் பண்ணதுக்கு அடுத்த ரோ அப்படின்னு நீங்கள் இங்கே பார்த்துட்டே வருவீங்க. கொஷின் பேப்பரில் மட்டும் நம்பரை பார்த்துட்டே வருவீங்க. ஸோ கடைசியில் நீங்கள் ஒரு கேள்வியை மாற்றி ஒரு இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு இடம் தப்பாகாது, 100 கேள்விகளும் தப்பாகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மாதிரி வெற்றி வாய்ப்பை இழந்தவர்கள் ஏராளம். அதனால் எவ்ரி 10 கொஷின்ஸ் ஒன்ஸ் நம்ம சரியாக போயிட்டுருக்கிறோமா, 10வது கேள்வினா 10வது கேள்வியில் தான் இருக்கிறோமா, கொஷின் பேப்பர்லேயும் நம்பர் பார்க்கணும், ஓஎம்ஆர் ஷீட்லேயும் நம்பர் பார்க்கணும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மைண்டில் வச்சு ப்ரொசீட் பண்ணுங்கள். ஓஎம்ஆர் ஹேண்ட்லிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த பயம் மற்றும் பதட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய டோன்ட் பி பேனிக் ஆர் டோன்ட் பி நர்வஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது எதனால் வேணாலும் வரலாம். கொஷின் பேப்பரை பார்த்து வரலாம், உங்கள் பேரலாக உங்கள் பெஞ்சில் இருந்து சைடில் உட்காந்து இன்னொருத்தர் எக்ஸாம் எழுதிட்டு இருப்பார், அவரை பார்த்து கூட உங்களுக்கு அந்த பேனிக் வரலாம், அந்த நர்வஸ் வரலாம். ஏன்னா அவர் ஒன்றுமே படிக்காமல் ஒரு மனுஷன் வந்திருப்பான். அவன் மூஞ்சில் ஒரு பதட்டம் இருக்காது, ஒரு பயம் இருக்காது, கண்ணத்தை கை வச்சுட்டு ஜாலியாக உட்காந்துட்டு இப்படின்னு அப்படியே ரவுண்ட் போட்டுக்கிட்டே போவாங்க. பட் நமக்கு அந்த தேர்வு கூடத்தில் நம்ம பார்க்குறப்ப நமக்கு எப்படி தோணும்னா, நமக்கு மட்டும் தான் டஃப்பாக இருக்குது, அவரெல்லாம் டக்குன்னு ஆன்சர் போட்டுட்ருக்குறாங்க, நமக்கு ஆன்சர் தெரிய மாட்டேங்குது போல் அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த டோன்ட் பி கம்பேர், அந்த கம்பேரிசன் அப்படிங்கிறது உங்களுக்கு தேவையே இல்லை. கம்பேர் வித் யுவர் கொஷின் பேப்பர், டோன்ட் கம்பேர் வித் அதர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்தது, இன்னைக்கு நைட்டு இந்த வாட்ஸ்அப், டெலிகிராம் அண்ட் யூடியூப் இது எல்லாமே இந்த ஒரு பொதுவான அறிவுரைகள் எடுத்துக்கலாம். ஓகே சரி, கடைசி நேரத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பாடக்குறிப்புகள், இதை படிக்காமல் போயிடாதீங்க, இதை கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க, இதிலிருந்து நிச்சயமாக 4 கேள்வி வரும், அதெல்லாம் எதுவும் வராது, இது நாள் வரைக்கும் நீங்கள் என்ன படிச்சிங்களோ அது மட்டும்தான் வரும். அதனால் இந்த கடைசி நேர பேனிக்கில் என்ன நடக்கும் அப்படின்னா, இதை மட்டும் படிக்காமல் போனீங்கன்னா நாளைக்கு ஃபெயில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல நீங்கள் அதை போய் அந்த விஷயத்தை நீங்கள் படிக்காமல் இருந்து அது உங்களுக்குள்ள இந்த ஏரியாவெலாம் நம்ம படிக்கலையே அப்படின்னு சொல்லி அந்த விஷயம் உங்களுக்குள்ள ஒரு எதிர்மறையான தாக்கத்தை கொடுத்துருச்சு அப்படின்னா, இந்த பயமும் பதட்டமும் உங்களுக்குள்ளே இருக்கிறது ஆல்ரெடி ஒன்று ஆக்குப்பை ஆகிருக்கும், அது அப்படியே மல்டிபிள் ஆகும். அந்த மல்டிபிள் இந்த கடைசி நேரத்தில் இதை படித்தா விளங்கும் அப்படின்னு நம்ம நினச்சதுனால அங்கே பல கேள்விகள் நமக்கு தெரிஞ்ச கேள்விகளே சரியாக ஆன்சர் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் இந்த கடைசி நேரத்தில் ப்ளீஸ் அவாய்டு சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப், டெலிகிராம், ட்விட்டர், யூடியூப், அதுக்குள்ளே எதுலேயுமே இந்த கடைசி நேர டிப்ஸ், கடைசி நேர பாடக்குறிப்பு
கட்டாயம் வரக்கூடியது அப்படின்னு இருக்கு. எதையும் என்கரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை, அதை விட்டுருங்க. அதே மாதிரி ரொம்ப முக்கியமானது இன்னொன்று, எல்லாமே சரியாக எடுத்துகிட்டு போய் தேவையில்லாத ஒரு பொருள் உங்கள் கூட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு டிஜிட்டல் வாட்ச் எடுத்துகிட்டு போகிறீங்க, உங்களுக்கு அவசியம் இல்லாத ஏதாவது ஒரு பொருளை உங்களுடன் எடுத்துகிட்டு போகிற சமயத்தில் அதை அவங்க தடை செய்யப்பட்ட பொருள் அப்படின்னு சொல்லி எடுத்து வெளியில் வைப்பாங்க. உங்கள் கவனம் முழுசும் நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் நீங்கள் மைண்டில் வச்சு யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒரு நல்ல ட்ராவல் போவோம். அந்த ட்ராவலில் நமக்கு 100 ரூபா டிக்கெட் கொடுத்துருப்போம். ஒரு 4 ரூபா நமக்கு ஒரு கண்டக்டர் சேஞ்ச் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அந்த 4 ரூபா அப்புறம் தரங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அந்த ட்ராவல் போகிற ஊரில் பஸ்ஸில் சைடில் சீனரிஸ் நிறைய இருக்கும். நம்ம மனம் முழுவதும் அதை உட்காந்து லயிச்சு பார்த்துட்டு போவோமா, அந்த பயணத்தை இனிமையாக கொண்டுட்டு போவோமானா இருக்காது. நமக்கு கையில் கொடுக்க வேண்டிய அந்த 4 ரூபா அந்த கண்டக்டர் சில்லறை கொடுப்பாரான்னு அந்த கண்டக்டரை நோக்கியே தான் மனசு இருக்கும். போகிற பயணத்தை நம்ம கோட்டை விட்டுருவோம். நீங்கள் அவசியம் இல்லாமல் ஏதாவது ஒரு பொருள் எடுத்துகிட்டு போய் அதை அவங்க எவாலுவேட்டர் எடுத்து வெளியில் வச்சு, எக்ஸாமினர் எடுத்து வெளியில் வச்சு, அந்த பொருள் இருக்குமா, அவர் எடுத்துகிட்டு போயிடுவாரா, வெளியில் வச்சு வேறு எவனா தூக்கிட்டு போயிடுவானா, அந்த பொருள் வேறு ரொம்ப முக்கியமான பொருளாச்சு அப்படிங்கிற அந்த பதட்டத்தில் இந்த பயணத்தை விட்டுட்டு நம்ம கொண்டுட்டு போன அந்த பொருள் மேலே தான் முழு கவனம் இருக்கும். அதனால் தேவையில்லாத பொருட்களை எடுத்துகிட்டு போகிறத 100% அவாய்ட் பண்ணிடுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமாக எக்ஸாம் ஹாலில் நம்ம நிறைய பேர் பண்ணக்கூடிய மிக முக்கியமான தப்பு அப்படிங்கிறது வந்து ஒரே ஒரு குறிப்பிட்ட கேள்விகளுக்காக அதிகமான நேரத்தை செலவழிக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டோன்ட் ஸ்பெண்ட் மச் டைம் இன் ஒன் கொஷின் அப்படின்னு சொல்லுவோம். ஒரே ஒரு கேள்வியில் மிக அதிகமான நேரத்தை செலவழிப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். செலவழிக்கக்கூடாது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா 200 கேள்விகளுக்கு 3 மணி நேரம், 3 மணி நேரங்கிறது 180 நிமிடம், 200 கேள்வி 180 நிமிடம் அப்படிங்கிறப்ப ஒரு கேள்விக்கு உங்களுக்கு பதிலளிக்க இருக்கக்கூடிய கால அளவு அப்படிங்கிறது 1 நிமிடத்துக்கும் குறைவு தான், 1 நிமிஷத்துக்கும் கம்மி தான். ஒரு 50 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஒரு கொஷினுக்கு ஆன்சர் போட்டால் மட்டும்தான் நீங்கள் 200 கேள்விகளை நீங்கள் படித்து பார்த்து ஆன்சரை பார்த்து அதுக்குள்ளே எடுத்து நீங்கள் OMR ஷேட் பண்ணி இத்தனை வேலைகளையும் செய்வதற்கு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய கால அளவுங்கிறது வெறும் 50 நொடிகளுக்கும் குறைவான சமயத்தில் ஒரே கேள்விக்கு நிறைய நேரத்தை எப்படியாவது வந்துருங்க அப்படின்னு சொல்லி அதுலேயே நீங்கள் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். டோன்ட் பி ஸ்டபான் அப்படின்னு சொல்கிறேன். நான் அந்த ஒரே ஒரு கேள்வியில் அவ்வளோ ஸ்டபானாக இருந்து நான் சாதிக்க போகிறது ஒன்றும் இல்லை. அதே மாதிரி அந்த கொஸ்டின் கூட ஒரு ஈகோ வரும். இந்த ஏரியா நான் ரொம்ப நல்லா படித்தேங்க, எனக்கு வைஸ் பிரசிடென்ட் பாலிட்டியில் இது எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஏரியாங்க, ஆனால் இவங்க ஏதோ ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து குழப்பியிருக்காங்க, நான் இதுக்கு ஆன்சர் போடாமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த கொஷின் பேப்பர் கூட ஒரு ஈகோ வரும் உங்களுக்கு. அந்த ஈகோவை 100% அவாய்ட் பண்ணிடுங்க. 50 செகண்ட் தாண்டிருச்சு. மஞ்சள் தூளின் நிறம் மஞ்சள் தூளின் நிறம் என்ன, மஞ்சள் சிவப்பு, அந்த கேள்விக்கு மஞ்சள்னு இப்படிங்காட்டியும் போட்டுடலாம். ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி கேட்டிருக்கலாம், அதுக்கு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு கேள்விக்கு போடலாம். மஞ்சத்தூளுக்கு கலர் மஞ்சள்னு போட்டாலும் அதே மார்க்கு தான். நீங்கள் ரொம்ப கஷ்டமான ஒரு கான்செப்டை டெரைவ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணி ஒரு ஆன்சரை கண்டுபிடிச்சாலும் அதே மார்க்கு தான். ஸோ 1.5 மார்க் பர் கொஸ்டின் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இருக்க போகிறதில்ல. அப்போ புத்திசாலித்தனமாக என்ன பண்ணணும், ஒரு கேள்வி டஃப்பாக இருக்குது, அந்த இடத்துல நான் அதுக்கு பதில் சொல்லாமல் நான் அடுத்த இடத்துக்கு போக மாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை விட்டுருங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், டோன்ட் பி ஸ்டபர்ன் வித் கொஷின்ஸ். அதே மாதிரி டோன்ட் செட் ஈகோ வித் கொஷின் பேப்பர். அந்த கொஷின் பேப்பர் கூட உங்களுக்கு எந்த ஈகோ இருக்காது. என்ன உன்னை இந்த கேள்வி என்னால் போட முடியாதா அப்படிங்கிற ஈகோ கொஷின் பேப்பர் கூட உங்களுக்கு செட் ஆகவே கூடாது. ஏன்னா நீங்கள் அடுத்தடுத்தது போங்க. நமக்கு தேவை இந்த எக்ஸாமில் கட் ஆஃப் கிளியர் பண்ணுற அளவுக்கு ஒரு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 200க்கு 200 எப்படியாவது சரியாக போடணும் அப்படிங்கிற தேவை நமக்கு கிடையாது. அதனால் தெரியாத கேள்விகளை அந்த இடத்துல பார்த்துக்கலாம் அப்புறம் அப்படிங்கிற மனநிலையோட அதை கடந்து செல்லுங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இன்னொன்று, ஒரு கொஷினுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா ஒரு அவநம்பிக்கையோடைய ஒரு ஆன்சர் பண்ணக்கூடாது. அது வந்து ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரியலன்னா அது கடைசியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுட்டு போயிருங்க. அது என்ன நடக்கும் அந்த இடத்துல அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபெய்த் இல்லாமல் ஃபுல் கான்ஃபிடென்ட் இல்லாமல் ஒரு கொஷினுக்கு ஆன்சர் பண்ணிடுவீங்க. டக்குன்னு ஏதோ ஒரு ஆன்சர் பண்ணதுக்கப்புறம் அடுத்த 2-3 கேள்வி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணதுக்கப்புறம் அப்போ திடீர்னு உங்களுக்கு அந்த 3 கேள்விக்கு முன்னாடி நம்ம ஒரு ஆன்சர் போட்டோம்ல, இது வந்திருக்கக்கூடாது, ஆப்ஷன் பி தானே போட்டிருக்கணும் அப்படின்ட்டு திரும்ப மைண்ட் அங்கே போகும். அப்போ டக்குன்னு இங்கே பார்க்குறப்ப அங்கே உங்களுக்கு அது கரெக்டான ஆன்சர் கூட கிளிக் ஆகிருக்கலாம். ஆனால் அப்படி ஆன்சர் கிளிக் ஆகிறப்ப இந்த கேள்வி நம்ம தப்பாக போட்டுட்டோமேன்னு அந்த ப்ரெஷர் அடுத்து வரக்கூடிய முழு கேள்விகளுக்கும் கேரி ஃபார்வர்ட் ஆகும். அப்போ தெரியாத கேள்விகளுக்கு நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்கிறேன், அதை எப்பயுமே ஃபாலோ பண்ணுங்கள். 52வது கேள்விக்கு உங்களுக்கு ஒரு ஆன்சர் தெரியல, உடனே அதுக்கு பிஓ சிஓ போடணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்கள் கொஷின் பேப்பரில் ரஃப் பேஜ் அப்படின்னு கடைசியில் இருக்கும், அதில் 52 அப்படின்னு எழுதி வச்சுருங்க. அது 52க்கு நம்ம போடலை, பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருங்க. 52வது கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்காது. 141வது கேள்வியில் ஒரு கேள்வி படிப்பீங்க, அது இதோட சம்பந்தமாக கனெக்டடாக ஒரு விஷயமா இருக்கும். இந்த கேள்விக்கான முந்தைய பகுதியில் இருக்கிற இந்த கேள்விக்கான விடை பின்னாடி இருக்கிற ஏதோ ஒரு போர்ஷனில் இருக்கும்.
அப்போ அந்த போர்ஷனில் இருக்கிற ஆன்சர் கொண்டு வந்து உங்களால் இங்கே ஆன்சர் போட்டுற முடியும். அப்போ ரெண்டு விஷயத்தை அவாய்ட் பண்ணுறோம். ஒரு கேள்விக்கான சரியான விடை அளிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டியை நம்ம ஹோல்ட் பண்ணுறோம். இன்னொன்று, ஒரு கேள்விக்கு தப்பாக தேவையில்லாமல் ஒரு ஆன்சரை போட்டு அது மற்ற கேள்விகளை அஃபெக்ட் பண்ணுற அந்த ப்ரெஷரை நம்ம அவாய்ட் பண்ணிடுறோம். அப்படிங்கிறப்ப இந்த விஷயத்தை எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்கள். இது 100% தெரியாத அந்த கேள்விகளுக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ரைட். அதே மாதிரி கேள்வியை வந்து ஒழுங்காக படிக்கிறோம். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். கேள்வியை வந்து எது சரியானது அப்படின்னு கேட்டிருப்பாங்க, அதை மட்டும் படிச்சுட்டு அப்படியே விட்டுச்சக்கூடாது. இதில் எது சரியானது அல்ல அப்படின்னு கேட்டிருப்பான். இதில் எது தவறானது என்பதை குறிப்பிடுக அப்படின்னு குறிப்பாங்க. நாம் எது தவறு இல்லைன்னு நினச்சி நம்ம போயிடுவோம். ஸோ என்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத அந்த ரீட் த கொஷின் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக படிக்கணும். டோன்ட் ரீட் த கொஷின்ஸ் பார்ஷியலி. பாதியாக படிச்சுட்டு பாதி அரைகுறை புரிதலோடு சேர்ந்து வேலை செய்கிறப்ப நமக்கான ரிசல்ட் அரைகுறையாக மாறிடுங்கிறத நல்ல மைண்டில் வச்சுக்கோங்க. மேக்ஸு மேலே எப்போவுமே நமக்கு ஒரு பயம் இருக்கும், ஆப்டிடியூட் மேலே. அதனால் அந்த பயமாக இருக்குது. மற்றதெல்லாம் போட்டுட்டு நான் கணக்கு கடைசியாக போட்டுறேன் அப்படிங்கிறது ரொம்ப புவர் ஸ்ட்ராட்டஜி. இந்த எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் கணித பகுதியில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் வீக்காக இருந்தாலும் கணித பகுதியை முடிந்த அளவுக்கு ஃபஸ்ட்டு டைம்லேயே நீங்கள் அதுக்கு ஆன்சர் மார்க் பண்ணணுன்னு கூட அவசியம் இல்லை. உங்கள் கொஷின் பேப்பர் புரட்டிக்கிட்டே போங்க. எங்கெல்லாம் ஆப்டி இருக்கோ முழு மனநிலையோட ஆப்டிடியூடுக்கான மனநிலை 40 நிமிஷம் 30 நிமிஷம் 35 நிமிஷம் அப்படி அலர்ட் பண்ணி முழுக்க ஒரு கம்ப்ளீட் கோர் மைண்ட் செட்டில் ஆப்டிடியூடை மட்டுமே ஒர்க் அவுட் பண்ணி அந்த ஆப்டிடியூடை போய் போட்டுருங்க அப்படிங்கிறதான் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய சஜஷன். ஸோ ஆப்டிடியூடை டோன்ட் ஸ்கிப் டு அந்த கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணிட்டு போக வேண்டாம். அதை முன்னாடியே முடிக்கிறது ரொம்ப புத்திசாலித்தனம். அது பின்னாடி வரக்கூடிய ப்ரெஷரை நமக்கு அவாய்ட் பண்ணி கொடுக்கும். ஒன்று, கடைசியில் நான் எல்லா கேள்விக்கும் ஆன்சர் நான் போட்டுட்டேன் சார். அந்த ஆன்சர்லாம் போட்டதுக்கப்புறமும் நான் இப்போ பின்னாடி போய் பார்த்தா ரஃப் பேஜ் அப்படிங்கிற இடத்துல நான் இன்னொரு 10 கேள்வி போடாமல் இருக்கிறேன். அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 2 ப்ராபபிலிட்டி இருக்குது. முன்னாடி ஒரு கேள்வி தெரியலன்னு ஒரு நம்பரை போட்டிருக்கிறப்ப அதுக்கான விடை இன்னொரு கேள்வியிலேருந்து கிடைக்கும். அதை நீங்கள் முன்னாடியே இந்த இடத்துல வந்து கரெக்டான ஆன்சரை போட்டிருக்கலாம். ஓகே, அப்படியும் எனக்கு எந்த க்ளூவும் கிடைக்கல. கடைசியாக ஒரு 5 கேள்வி வித்தவுட் எனி க்ளூ, நோ நாலேஜ், எனக்கு எதுவுமே கிடைக்கல. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு 2 ஆப்ஷன். இந்த கேள்விக்கு பி, இந்த கேள்விக்கு சி, இந்த கேள்விக்கு டி, இந்த கேள்விக்கு ஏ அப்படின்னு போடலாம், எதுவுமே தெரியாத கேள்விக்கு. இன்னொரு பெட்டரான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, பிஓ சிஓ ஏஓ டிஓ ஏதாவது ஒன்று, ஆனால் சுத்தமாக எனக்கு ஐடியா இல்லை, எல்லாத்துக்கும் சி போடுங்க, இல்லை எல்லாத்துக்கும் பி போடுங்க. கண்டிப்பாக அந்த 5 கேள்வியில் ஏதாவது 2 கேள்வி சரியாயிரும். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் நமக்கு நெகட்டிவ் மார்க்கிங் இல்லை அப்படிங்கிறதால கிடைக்கும் ஒவ்வொரு சின்ன சந்தர்ப்பமும் நமக்கு இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் சான்ஸ். அதனால் டக்குன்னு கடைசி நேரத்தில் ஒரு சுத்தமாக தெரியாத கேள்விகளுக்கு கான்ஸ்டண்ட்டாக ஒரே மாதிரியான ஆன்சரை போடுறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். கிளியர்? இன்னொன்று, நமக்கு இந்த எக்ஸாம் எழுத நமக்கு எப்படியாவது ஒரு 160க்கு மேலே போயிட்டால் நமக்கு கட் ஆஃப் கிளியர் ஆயிரும், நம்ம மெயின்ஸ் போயிடும். அப்படிங்கிறதால நம்ம ஒரு 160 வந்திருப்போமா, 180 185 கேள்வி போடுறப்ப நம்ம ஒரு 160 கேள்வி சரியாக வந்திருப்போமா, எந்தெந்த கேள்விலாம் நம்ம கன்ஃபார்மாக கரெக்ட் அப்படின்னு உட்காந்துட்டு மனசு அதுக்கு ஓடும். ஒரு வாட்டி எண்ணி பார்க்கலாமா, தேடி பார்க்கலாம், அதெல்லாம் எதுவுமே இல்லை. உள்ளுக்குள்ளே போயிட்டோம். எந்த விதமான முன் அழுத்தங்களையும் உங்கள் மனசில் வச்சுக்காம, எந்த விதமான பதட்டத்தையும் அதன் பொருட்டு உள்ளே கொண்டுட்டு வராமல் முழுமையாக நீங்கள் உள்ளே கொண்டுட்டு போங்க. முடிவு நம்ம கையில் இல்லை, செயல் மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. அப்போ இதனால் வரைக்கும் நம்ம தீவிரமாக படித்தோம், உண்மையாக படித்தோம், உறுதியாக படித்தோம், நிறைய பயிற்சி பண்ணியிருக்கிறோம். இந்த தேர்வை எப்படியும் நம்ம வென்று விடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு தான் இந்த தேர்வுக்கு நம்ம வந்திருக்கிறோம். அப்போ நிச்சயமாக ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு மட்டும் போங்க. உள்ளுக்குள்ளே போயிட்டு முடிவை எதிர்பார்க்க வேண்டாம், வினையை சரியாக ஆற்றுங்கள். உங்களுக்கு நாளைக்கு கொடுத்துருக்கிற கடமை என்ன, இந்த எக்ஸாம் பேப்பரை சரியாக ஹேண்டில் பண்ணணும். இதில் என்னென்ன விதமான தவறுகள் நேர்வதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதா இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன். அப்போ இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம சரியாக பண்ணுறப்ப அதிகபட்ச வெற்றிக்கான வாய்ப்பு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும். அப்போ முன்முடிவுகள் எதுவும் இல்லாமல், இலக்கு எதையும் ஃபிக்ஸ் பண்ணாமல், உங்களுடைய அதிகபட்ச திறனை இந்த தேர்வில் இந்த 3 மணி நேரத்தில் எந்த விதமான புற அழுத்தங்களுக்கும் உட்படாமல் உங்களுடைய அதிகபட்ச திறனை, உங்களோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியலை டெலிவர் பண்ணுறது தான் நாளைக்கு உங்களுக்கு இருக்கிற சவால் அப்படிங்கிறத மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நாளைக்கு உங்களுக்கு இருக்கிற போட்டிங்கிறது உங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களோ உங்கள் கூட படித்தவங்களோ வேறு யாரோ இல்லை. தேர்வு நடக்கிற அந்த 3 மணி நேரத்துக்கும் உங்களுக்குமான போட்டி, அந்த 200 கேள்விகளுக்கும் உங்களுக்குமான போட்டி, அவ்வளோதான். மற்ற எந்த விஷயத்துக்கும் மைண்டு கொண்டு வரக்கூடாது. உங்களோட லேசர் லைட் ஃபோக்கஸ், அந்த லேசர் லைட் ஃபோக்கஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு லேசர் மாதிரி ரொம்ப ஷார்ப்பாக அந்த கொஷின் பேப்பர் உங்கள் மைண்டு, உங்கள் கொஷின் பேப்பர் மைண்டு, நீங்கள் படித்தது எல்லாமே ரீகால் பண்ணணும் அப்படிங்கிற அந்த மைண்டு மட்டும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஈஸியாக அந்த கொஷின்ஸை போட்டுடலாம். ஏன்னா நாளைக்கு நடக்க போகிறது எக்ஸாம் அப்படிங்கிறதையும் தாண்டி உங்களை நீங்களே பரிசோதித்து கொள்ளக்கூடிய மிகப்பெரிய களம். நாம் எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங், எவ்வளோ தூரம் படித்தோம், எவ்வளோ ஞாபகம் வந்திருக்கு அப்படிங்கிற மொத்தத்தையும் நீங்கள் எடுத்துக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னால் முடியும், இந்த எக்ஸாமை நான் வெல்வேன், நான் அடுத்த மெயின்ஸ் எழுதுவேன், இந்த வருஷம் நான் கண்டிப்பாக ஒரு அரசு அதிகாரி ஆவேன் அப்படிங்கிற அந்த நம்பிக்கை இருக்குல்ல,
அதை மட்டும் கைவிட்டு விடாமல் நாளைத்த தேர்வை அணுகுங்கள். எல்லா வகையிலும் உங்களுடைய சொல்லுவாங்கள்ல, பசி நோக்கார் கண் துஞ்சார், மெய்வருத்தம் பாரார், எவ்வொரு தீமையும் மேற்கொள்ளார், கருமமே கண்ணாயினார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கருமமே கண்ணாக இருந்தவர்கள் நீங்கள் கடந்த 3 காலமாகவோ 3-4 மாதமாகவோ 3 மாதம் 4 மாதம் 6 மாதம் 1 வருஷம் எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த தேர்வை எப்படியாகினும் வெல்ல வேண்டும் அப்படின்னு நினச்சி வந்த நீங்கள் எல்லாருமே அப்படி தான் இருந்தீங்க. உங்கள் உழைப்பு உங்களை உயர்த்தும். உங்கள் உழைப்பு உங்களை நாளைக்கு நிச்சயமாக அந்த நம்பிக்கையை கொடுக்கும். நீங்கள் உங்களுக்காக உங்களுக்குள்ளேயே உங்களால் உருவாக்கப்பட்ட எந்த அவநம்பிக்கையையும் கை கொள்ளாமல் நீங்கள் இந்த தேர்வு கூடத்துக்கு போகிறப்ப நிச்சயமாக நீங்கள் ஜெயிப்பீங்க. நீங்கள் அத்தனை பேரும் வெற்றி பெற தகுதியானவர்கள். உழைத்தவன் ஜெயிக்கணும். அந்த விதி எப்போவுமே தோற்காது. உழைத்த நீங்கள் அத்தனை பேரும் நிச்சயமாக ஜெயிப்பீர்கள். எல்லோருக்கும் வாழ்த்துகள்.